வேதம் படித்தவன் குற்றம் பண்ண மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். அந்த வேதம் படித்த அந்த என்னது அந்த அந்த பிராமண உடை உடுத்திக்கிட்டு இருக்காரு, குடிமை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதை பார்த்த மேஜிஸ்ட்ரேட் அவர் பிராமின்றதுனால 18 மாதம் தண்டனை கொடுத்தாருன்றாரு. இது ரைட்டா? இது அவரை வெளியூருக்கு மாத்திடுறது ஈஸி. இந்த தீர்வு எல்லாமே ஏங்க இம்பீச்மெண்ட் நாள் ஆகும். அவர் சுப்ரீம் கோர்ட் வேற போறாரு. ஏங்க நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, அவங்களுக்கு இருக்கு, அவங்க தலையில பிறந்தவங்க. பிஜேபியினுடைய சாதனை 3 இம்பீச்மெண்ட் மோஷன் பெண்டிங்க இருக்கு. டெல்லியில கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பையில இருந்து எரிந்த யஷ்வந்த் வர்மாவின் பேரில் ஒன்று இருக்கு. சேகர் குமார் யாதவ் அப்படின்றவர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய கூட்டத்தில் போய் பேசுறாரு. அங்க கோர்ட் வளாகத்துக்குள்ளார ஒரு ஹால்ல, தனி ஹால்ல, அங்க அவர் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க, அது ஹேட் ஸ்பீச்சுக்காக கொடுக்கப்படுறது. அதில் அவர் சொல்றாரு, இஸ்லாமிய பிள்ளைகள் ஒரு மனிதர்களே இல்லை, ஏன்னா புச்சர்ட் சன் அப்படின்ற. அப்படி ஆர்.என். ரவி வந்து திமுகவுக்கு அப்பப்போ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அரசாங்கத்து பேர்ல கோவம் வந்தா கூட ஆர்.என். ரவி பண்றது பார்த்த உடனே ஒழிச்சுலண்டா உன்னன்னு பார்ப்போம். நீ வந்து எங்க சட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ற, மீது எல்லாமே போயிடும் நம்ம நாட்டோட இதோட. அதே மாதிரி இப்ப தேர்தல் வரும்போது ஜி.ஆர். சாமிநாதனுடைய இந்த செயல் திமுகவுக்கு அனுகூலமானது என்பது என் கருத்து. நானும் வாஞ்சிநாதனும் இவரை வந்து பார்த்தோம். நாங்கள் 12 ஒன்றா அங்கேருந்து புறப்படுறதுக்கு ஒன்றாச்சு. ஆமாம், 1 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த எல்லா விவரங்களையும், அந்த வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். ஒரு கூட்டம் ஒன்று போடலாம், அதில் யார் பேசுறது, யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் நான் தான் பேசணும் அப்படின்னாரு. ஏன்னா நீதி ஹைகோர்ட்னா வரமாட்டாங்க, காவல்துறை அரசாங்கம்னா வந்துடுவாங்க, மோடியை எடுத்து பேசுறதுனா கூட வந்துடுவாங்க. அதனால் சரி நாளைக்கு போடலாம். அப்போது இன்னைக்கு இல்லை, அதாவது நாளைக்கு போடலான்னு அவர் சொன்னார். திங்கள்லேருந்து அவர் வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறாருன்ட்டு. நான் சொன்னேன், நான் சனி ஞாயிறு இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இந்த நேரத்துக்குள்ளே 2.25 ஆகிடுது. அதனால் 24 மணி நேரம் கூட இல்லை. ஏன்னா 10ஆம் தேதியே விடுதலையில் எனக்கு தோழர் குமரேசன் இங்கே இருக்கிற பொருளாளர் எனக்கு அமைச்சதில் இந்த நிகழ்ச்சி இல்லை. அதை குறிப்பிட்டு அவரை கேட்டேன், இல்லைங்க இது வந்து திருச்சி எடிஷன், அதுக்குள்ளே போயிடுது, சென்னைக்கு வந்திருக்கு என்னாரு. அதனால் இந்த குறுகிய காலத்தில் ஒரே நாள், ஒரு நாளுக்குள்ளே போட்ட நிகழ்வு. அந்த என்ன தலைப்பு கொடுக்கறதுன்றது, நான் வாஞ்சிநாதன் எல்லாம் சொன்னதெல்லாம் விட ஆசிரியர் ஐயா வச்ச தலைப்பு தான் இந்த தலைப்பு. மத கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகலாமா என்றதை இல்லை, நாங்கள்லாம் சொன்னோம், எங்களுக்கு உண்மையில் இந்த ஷார்ப்னஸோடு எங்களால் சொல்லலை, இந்த தலைப்பு என்னன்றதை தேடினோம். அவர் தான் சொன்னார். அப்போது உங்களுக்கு வந்து இந்த மத கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகலாமா என்பதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், அதை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கடைபிடித்திருக்க வேண்டும். ஒரு தீர்ப்பு 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு, 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு. ஒன்று நீதிபதி சுந்தரேஷ், இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார், அவரும் சதீஷ்குமாரும் அளித்த 19/7/2017 தீர்ப்பு. இதே திருப்பரங்குன்ற தீர்ப்பு. 2/7/12/2017 நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயனுடைய அமர்வு அளித்த தீர்ப்பு. இந்த 2த்திலையும் இதற்கான விடை சொல்லப்பட்டிருக்கிறது. மத கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகக்கூடாது, மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. இதில் இந்த 2 வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். The practice of lighting கார்த்திகை தீபம் நியர் மோட்ச தீபம்ன்றது உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு அடுத்து அது வரலாம், அதை நான் மறந்துட்டாவோட ஞாபகப்படுத்துங்க. ஆனால் மோட்ச தீபத்துக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்லணும். மோட்ச தீபம், when the authorities as well as the representative of Dargah is performed peacefully for the last few decades, there is no reason why such peace and tranquility maintained by both the communities should be disturbed. இதை விட தெளிவாக எதுங்க சொல்ல முடியும்? இது வந்து
கல்யாண சுந்தரம் அமர்வு சொல்றது. இவர் நீதிபதி சுந்தரேஷ் வந்து இன்னும் தெளிவார் 3-4 இடத்துல சொல்றாரு. சின்ன ஒரே பக்கம் அவருது, அதில் 4 இல்லை. இட் இஸ் ஃபார் தி டெம்பிள் அத்தாரிட்டிஸ் டு டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். எதுக்கு? இதை தான் நான் இன்னைக்கு வலியுறுத்த போறேன். ஏன்னா எந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்றத முடிவு பண்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கிடையாது, யாரா இருந்தாலும் இல்லை, கலெக்டர் கிடையாது, கமிஷனர் கிடையாது. முடிவு பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகம். இப்போ திருவண்ணாமலையில் எங்கே தீபம் ஏற்றணும்? கோயில் நிர்வாகம். திருப்பரங்குன்றத்தில் எங்கே தீபம் ஏற்றணும்? கோயில் நிர்வாகம். யார் இதை சொல்றது? HRNC ஆக்ட் சொல்லுது, செக்ஷன் 28 சொல்லுது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதை கூகுளில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். டெம்பிளை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு தான் உண்டு. அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றத்தில் 2021 ஒரே பக்க தீர்ப்பு. திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து இதே மாதிரி போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்க தீபம் ஏற்றணுன்ற மாதிரியான பிரச்சனை. அந்த அதுக்குள்ள விவரத்துக்குள்ளே போகல. அப்போ நிறைய தீர்ப்புகள் இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? இட் இஸ் ஃபார் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். சட்டன்லி law and order is an issue to be kept in mind while doing so. இதான் முக்கியமானது. அதை சாமிநாதன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் இதில் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் நீ செய்டா அப்படின்றது இல்லை. law and order is an issue to be kept in mind. அதுக்கு அடுத்து, after all the object is to see that peace and tranquility, tranquility-னாலும் peace, tranquility is being maintained. Thus the writ appeal stands disposed of by observing that the temple authority will take appropriate action to see to it communal harmony is maintained. என்னங்க இந்த ரெண்டு தீர்ப்பும் திருப்பரங்குன்ற தீர்ப்பு. ஆனா இதை அவரை விவாதிக்கவே இல்லை. அவருடைய 49 பக்க தீர்ப்பில் அவர் எங்கேயுமே விவாதிக்கல. அதாவது அவர் இது மாதிரி விவாதிக்காமல் தீர்ப்பு சொல்வதில் இது ஒன்றும் முதல் முறை அல்ல. அவங்க இப்போ இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சாளர் இப்போ கருவறை பற்றி குறிப்பிட்டார், எச்சில் இலையில் உருள்வதை பற்றி. அதிலும் கூட ஏற்கனவே ஒரு இரு நீதிமன்ற அமர்வினுடைய தீர்ப்பு இருக்கிறது. நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு இந்த மாதிரி உருள்றதுக்கு தடை விதிச்சிருந்தது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குங்க. அது அதில் ஒரு வழக்கு போடுறாங்க. மணிக்குமார் அமர்வு, இரு நீதிபதிகள் அமர்வு சொல்லிச்சு, இது மனித மாண்புக்கு விரோதமானது, எனவே இதை நாங்கள் தடை செய்கிறோம்ன்றாங்க. இறுதி தீர்ப்பு ஒரு 6 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் இவர் உட்கார்ந்தா, இது பேர் அதான் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு உண்டு, ஃபோரம் ஷாப்பிங்ன்ட்டு. இதுக்கு பேர் என்னன்ட்டு தெரியல. திடீர்னு இந்த வழக்கு வருது, ஒருத்தர் போடுறாரு. அந்த வழக்கு அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் தீர்ப்பு. இதில் கூட அப்படிதான், இந்த கார்த்திகை தீபத்துக்கு கூட முந்தின நாள் தீர்ப்பு கொடுத்தா அப்பீல் கூட போட முடியாது. அப்போ அதுக்கு அப்படி தான் பண்ணார். அடுத்த நாள் உருண்டுட்டாங்க. யாரும் நம்மால் போய் உருண்டா கொஞ்சம் பேர் அதை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அடுத்து அப்பீல் போட்டு அந்த ஆர்டர் ரத்தாச்சு. என்னன்னா அதே மாதிரி இந்த 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 வழக்கு இருக்கு பாருங்க. இதில் அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சொன்ன 2017 அந்த நீதிபதி கல்யாண சுந்தரம் சம்பந்தம் போட்ட பெஞ்சு சம்பந்தமானதில் அப்போ என்ன அவங்க சொன்னாங்கன்னா, இந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்க அங்கே தான் பேத்திட்டு இருக்காங்க வழக்கமாக. அது மோட்ச தீபம். அதனால் அங்கே ஏத்தனா ஆகமத்துக்கு விரோதமானது, அது ஆகம சாஸ்திரத்துக்கு விரோதமானது. அதனால் அங்கே ஏற்றக்கூடாது. அதை நிராகரிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. நான் இப்போ ஒரே கேள்வி கேட்குறேங்க. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணார்? அது ஆகமப்படியா? என்ன பண்ணார்? முதல் நாள் 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. 1ஆம் தேதி உத்தரவு போட்டு
3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் கோயில் ஏற்றணுன்றாரு. அதுக்கு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்றாரு. 3ஆம் தேதி இன்னைக்கு அவரே கண்டெம்ட் ஒன்று எடுக்கிறாங்க. ஒரு கண்டெம்ட் எப்போ 3ஆம் தேதி 6 மணிக்கு ஏற்றுறப்போ மதியானமே போட்டுடுறாங்க. யார்? ராம ரவிக்குமார் மதியானமே கண்டெம்ட் போட்டுடுறாரு. அதை எடுக்கிறாங்க. அந்த கண்டெம்ட்ல அவர் என்ன பண்ணுறாரு, கோயில் நிர்வாகத்துக்கு பதிலாக ராம ரவிக்குமார் போய் ஏற்றலான்றாரு. அது ஆகமப்படியா? என்னன்னா ராம ரவிக்குமாரோடு இல்லை, அவர் விரும்புகிற 10 ஆளை, யாரு அடியாளுன்னு சொல்ல, அவர் 10 ஆளுன்னாரு கூட்டு போகலாம். அடுத்து அவங்களுக்கு ஆதரவா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதை கூட தவறாக சொல்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தின் முழு பாதுகாப்பும் அவங்க கிட்ட கிடையாது. அதுவே 2014 நடந்த ஒரு தவறு என்பது என்னுடைய கருத்து. ஜெயலலிதாவே அதை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன்னா அப்போது இங்கே தலைமை நீதிபதியாக இருந்த கவுலுக்கும் வழக்கறிஞர்களுக்கு இடையிலேயே மிகப்பெரிய மோதல் நடந்தது. அதை சமாளிப்பதற்காக அவர் கொண்டு வந்த, அவர் வந்து காஷ்மீர்காரங்க, ஸ்ரீநகரில் குண்டு வெடிக்கும், டில்லியில் குண்டு வெடிக்கும், நம்ம ஊரில் உண்டா? இதை கேட்டாங்க, ஜெயலலிதா கேட்டாங்க, இதுக்கு ஏன் பணம் செலவு பண்ணணுன்ட்டு. அப்போது இந்த சிஐஎஸ்எஃப்ன்றது இருக்குல்ல, அது வந்து உள்ளாரதான் நீதிமன்ற வளாகத்தில் தான் இருக்குது. நீதிமன்ற வளாகன்றது நீதிபதிகள் உட்கார்ற கோர்ட்டு மட்டும் இல்லை, அங்கே தான் இவங்க. அதை தவிர்த்து வழக்கறிஞர்களுடைய சேம்பரு, மற்ற இடங்கள் இருக்குது, பொதுமக்கள் உலாவக்கூடிய இடங்கள், இதெல்லாம் தமிழ்நாடு போலீஸும் உயர்நீதிமன்றத்தினுடைய செக்யூரிட்டியும் இருக்காங்க. அவங்க தான் பார்க்குறாங்க. சரி, அதான் அவர் சொன்னார் பாருங்க, அந்த பிஎஸ்ஓ, எங்களுக்கும் பிஎஸ்ஓ இருக்குது. யார்? ஒரு ஜட்ஜுக்கு 2 பாதுகாவலர். யார் கொடுக்குறது? தமிழ்நாடு அரசு கொடுக்குது பிஎஸ்ஓ. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க முதல் நாளே வேண்டான்ட்டோம். எனக்கு பிஎஸ்ஓவே கிடையாது. ஆனால் பொதுவாக எல்லா ஜட்ஜுங்க தப்பு இல்லை, அது யார் நம்ம கொடுக்குற உரிமை, நான் தவறாக சொல்ல, வச்சுருக்காங்க. அப்போது அந்த பார்த்து இன்னைக்கு மதுரையில் 20 பேர் இருக்காங்க, 40 பிஎஸ்ஓ இருக்கான். அப்போ நீங்கள் போங்கப்பா இந்த வேலைக்கு அனுப்பலாமா? அப்போது இந்த இதுதான் வந்து அவர் 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 பண்ணுற அது அது ஆகமத்தை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த தகவல் சொல்லிட்டு இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி 2-3 விஷயத்தை சொல்லணுன்ட்டு தான் 2 டிவிஷன் பெஞ்சு இதுக்கு இந்த மதக்கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகக்கூடாது என்று சொல்லி இருப்பதை முதலில் சொல்லிட்டு பதிவு செஞ்சுட்டேன். 2, இந்தியாவிலேயே இப்போ உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் அரசமைப்பு சட்டம் 26/1/1950 அப்புறம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி வேறு நீதிமன்றங்கள், வேறு சட்டங்கள். இந்த 75 ஆண்டுகளில் இது வரைக்கும் எத்தனை இம்பீச்மெண்ட் நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு இம்பீச்மெண்ட் மோஷன், நான் நினைக்கிறேன் ஒரு இதுக்கு இந்த 4 மோஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து 2, வெஸ்ட் பெங்காலிலேருந்து 1, நீதிபதிகள் நம்ம இங்கே ஜஸ்டிஸ் ராமசாமி, ஜஸ்டிஸ் தினகரன், அங்கே சென் அப்படின்ட்டு பெங்காலில், இந்த 3 வந்து அது வந்து மோஷன் கடைசி வரைக்கும் போச்சு. ஆனால் இறுதியில் எதுவுமே நிறைவேறல, அவங்கள ரிசைன் பண்ணிடுறாங்க. யார்? ராமசாமி ரிசைன் பண்ணல, அவருக்கு ஒர்க் அலாட் பண்ணல, அது விட்டுருங்க. இந்த இவ்வளோ தான் இப்போ நடந்ததே. அது இல்லாமல் இப்போ பர்திவாலான் இருக்கார் பாருங்க, அவர் பேரில் மோஷன் கொடுக்கப்பட்டது, ஆனால் பர்சியூ ஆகலை. என்னன்னா அவர் அடுத்த தலைமை நீதிபதியாக வர போகிறாரு. அவர் இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு தீர்மானம் பண்ணதில் அவர் ஒருத்தர். அவர் ஏன் இதை நம்ம சொல்கிறேன்னா, அவர் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த பட்டேல் சமுதாயத்துக்காக ஹர்திக் பட்டேலுடைய வழக்கில் அந்த தீர்ப்பு வந்து அதுக்காக தான் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 50 எம்பிக்களுக்கு மேலே இருந்தால் ராஜ்யசபை, 100க்கு மேலே இருந்தால் லோக்சபையில் கொடுக்கலாம் மக்கள். அவர் என்ன சொல்கிறார் அந்த தீர்ப்பில்? இந்தியா ஏன் பின்னடைஞ்சிருக்கு? 2 காரணம். 1 லஞ்ச ஊழல், 2 இடஒதுக்கீடு. அதுக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க அவருக்கு. அந்த நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த பத்தி அவர் டெலீட் பண்ணிட்டார். டெலீட் பண்ண உடனே அதை நீக்கிட்டார்.
நீக்கின உடனே அந்த ப்ரொசீடிங்கும் லேப்ஸ் ஆகிடுச்சு, விட்டாங்கன்னு வச்சிங்களா. அதுக்கடுத்து பர்சீவ் பண்ணலை. அதுக்கு அதான் நான் சொன்னேன். ஆனால் அவர் தான் இடபிள்யூஎஸை தீர்மானம் பண்ணார். எது அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்னவர் தான் உயர் சாதிக்கு இருக்கணும்னு அதை விட்டுருங்க. அப்போது இந்த இந்த தகவல் இருக்கு இல்லையா, அப்போது இது வரைக்கும் நடந்த இம்பீச்மெண்ட் வந்து மொத்தமே 4 பேர் நான் சொன்னது. ஆனால் இந்த கடந்த ஒரு ஆண்டில் பிஜேபியினுடைய சாதனை 3 இம்பீச்மெண்ட் மோஷன் பெண்டிங்காக இருக்கு. இதான் நீங்கள் 3 யார் 3? ஒன்று, டெல்லியில் கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பையில் இருந்து எரிந்த யஷ்வந்த் வர்மாவின் பேரில் ஒன்று இருக்கு, தெரியுமா? 2, சேகர் குமார் யாதவ் அப்படின்ட்டு, அது இதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் கூகுளில் தயவு செய்து பார்க்கலாம். எங்களை விட நீங்களாம் ரொம்ப கொஞ்சம் சின்னவங்களாக இருக்கும். சேகர் குமார் யாதவ் அப்படின்றவர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. அங்கே கோர்ட் வளாகத்துக்குள்ளார ஒரு ஹாலில், தனி ஹாலில், அங்கே அவர் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க, அது ஹேட் ஸ்பீச்சுக்காக கொடுக்கப்படுறது. அதில் அவர் சொல்கிறாரு, இஸ்லாமிய பிள்ளைகள் ஒரு மனிதர்களே இல்லை, ஏன்னா புச்சர்ட் சன் அப்படின்ற இந்த மாதிரி அவர் சொன்னதுக்காக இதுவும் இன்னும் நிறைய சொன்னார். அதை பேசுறது அல்ல. 2 அது இன்னும் பெண்டிங்காக இருக்கு. 3 இப்போ ஜிஆர் சாமிநாதன். இதுதான் வந்து இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடியது ஒன்று. இதில் அந்த யஷ்வந்த் வர்மா இருக்கார் பாருங்க, அதை பற்றி மட்டும் ஒரு குறிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்டை சேர்ந்த நீதிபதி அல்ல, அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டை சேர்ந்த நீதிபதி. ஏன்னா இந்த நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவர் 10-12வது இடத்துல இருக்கார். அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒரு நீதிபதி. டெல்லியில் அவர் கொலீஜியத்தில் இருக்கார். அவரை அலகாபாத்திலேருந்து டெல்லிக்கு மாற்றிய சக்தி எது? அங்கே நம்ம யாருக்கான கிடைக்குமா? அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நீதிபதி இருக்கார் இல்லையா, யாருன்னா அங்கே போடுறாங்களா? டெல்லிக்கு சீனியராக இருக்கக்கூடியவங்களை அங்கே தூக்கி போடுறாங்களா? இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க? நிஷா பானு என்ற நீதிபதி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். இங்கே கல்லுஜித்தில் வந்தாங்க, வந்த உடனே கேரளாவுக்கு தூக்கி போடுறாங்க. கேரளாவில் அவங்க 10வது இடம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கம் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் அதை பற்றி. அப்போ இந்த அரசியலை நுட்பமாக நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ நம்முடைய கவிஞர் பேசுகிறப்போ இந்த காம்போசிஷனை பற்றி சொன்னார். இந்த எப்படி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் அதுக்குள்ளே விவரமாக நான் போகவில்லை. அந்த இதுக்குள்ளே ஒன்று மட்டும் சொல்கிறேன். 1950 கடந்த 75 ஆண்டுகளில் உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் அது கொலேஜியம் இருந்தாலும், கொலேஜியத்துக்கு முந்தைய முறையாக இருந்தாலும், உயர் சாதியினர் தான் 80% பேர் இருக்காங்க. அதிலே உச்ச நீதிமன்றத்தில் 36% பிராமணர்கள். மீதி பேரில் அவங்க உயர் சாதியை சேர்ந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காயஸ்தர்கள், தாக்கூர், யோகி மாதிரியான சாதி, அல்லது இந்த வைஷ்யா கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அகர்வால், மகேஸ்வரி சாதி பொம்பளை நினச்சிடாதீங்க, ஜே.கே. மகேஸ்வரின்னு இருக்கிறத, இந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே 80%. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பேக்வர்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ், பெண்கள்லாம் சேர்ந்து 20%. இப்போ பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா இதை விட்டுட்டு போகிறான்னு கூட பரவாயில்ல. இப்போ பெண்கள் ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க. நாகரத்னான்ற ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ குஜராத்துக்கு பாஞ்சோலி என்றவரை இப்போ ஆகஸ்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு 2025. அவர் குஜராத்தினுடைய 3வது நீதிபதி. குஜராத்திலேருந்து நீங்கள் அம்பானி அதானி மட்டும் நினைக்காதீங்க, உச்ச நீதிமன்றத்தில் அவங்க ஸ்பெஷல். என்ன எல்லாம் முக்கியமான செய்தி என்ன ஸ்பெஷல்? இப்போ 2018 ஒரு 4 நீதிபதிகள் மீடியாவுக்கு வந்து சொன்னாங்க. அப்போது இருக்க தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா
மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர். அவர் தான் அமர்வுகளை தீர்மானிப்பவர். எந்த ஜட்ஜு எந்தெந்த அமர்வில் உட்காரணும், யார் யார், நாங்கள் 3 பேர், நீங்கள் 4 பேர் 5 பேர் அப்படின்ற அமர்வை தீர்மானிப்பதும், எந்தெந்த அமர்வில் எந்த வழக்குகளை பட்டியலிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சிறப்பு அதிகாரம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. அதை அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செய்கிறாருன்ட்டு 4 மூத்த நீதிபதி அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொலியத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க. இப்போ பார்த்தாரு, என்னடா ஏன் இந்த பிரச்சனை, நம்ம ஊர்லேருந்து ஆளை கொண்டு வான்றது. இப்போ பர்திவாலா சீஃப் ஜஸ்டிஸாக 2.25 வருஷம் இருப்பார், 2.25 வருஷம். அடுத்து பாஞ்சோலி 20 மாதம் இருப்பார். உடனே அடுத்து ஒரு சின்ன கேப்புக்கு அடுத்து இருப்பார். இதை நான் சொல்ல, இதை ஆட்சேபித்த ஜஸ்டிஸ் நாகரத்னா சொல்றாங்க. அவங்க கொலிஜியத்தில் இருக்காங்க, கொலிஜியத்தில் இருந்து அவங்க ஆட்சேபனை செய்கிறாங்க. என்னன்னா, ஒரு மாநிலத்தில் இருந்து ஓவர் ரெப்ரசன்டேஷன், அதிலும் அதான் 3, நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட 1 தாங்க. இப்போ தான் மகாதேவன் 2, கடந்த 10 ஆண்டுகளாக ஒரே ஆள் தான். இப்போ அங்கேயும் 3, மத்திய பிரதேசத்துக்கும் 3. ஏன்னா அங்கே 2 இடத்துலையுமே தமிழ்நாட்டை விட மிக குறைந்த எண்ணிக்கையில் சாங்ஷன் ஸ்ட்ரெங்த் ஹைகோர்ட்டுக்கு. அப்போ நாகரத்னா என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் ஏற்கனவே இருக்காங்க 2 பேர், 3வது ஏன் போடுறீங்க? 2 இந்த பாஞ்சோலிக்கு மேலே 57 பேர் ஆல் இண்டியா சீனியாரிட்டியில் இருக்காங்க, 57 பேர் ஓவர்லுக் பண்ணி போடுறீங்க. 3 நான் ஒரே பெண் நீதிபதி இருக்கேன், அந்த 57ல் 3 பெண் நீதிபதிகள் இருக்கிறார்கள், அதில் ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ், அவங்கள ஓவர்லுக் பண்ணி போடுறீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாலும் அதை இவங்களை போடுறாங்க. ஏன்னா அவருக்கு அடுத்து குஜராத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி இருந்தால் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர். இது இந்த விவாதம் இருக்கணும். ஏன்னா இந்த அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ ஜிஆர் சாமிநாதனை பொறுத்த வரையில், ஜிஆர் சாமிநாதன் ஆகட்டும், ஆர்என் ரவி ஆகட்டும், என் கருத்து என்னன்னா, இப்போ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆள்லாம் கிடையாது. என்ன கேட்டால் திராவிடர் கழகத்தை ஆளுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள்லாம் கிடையாது. இல்லை, திராவிட கழகத்தோடு எனக்கு கருப்பு சட்டை போடுறதுல ஆட்சேபணம் இல்லை ஐயா. எனக்கு ஆசிரியருக்கு அது தெளிவுபடுத்திடுறேன். கருப்பு சிகப்பு சட்டையில் எனக்கு ஆட்சேபனைகள் உண்டு, கருப்பு சட்டையில் எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. அப்போது ஆனால் ஒரு ஜிஆர் சாமிநாதன் அப்படி ஆர்என் ரவி திமுகவுக்கு அப்பப்போ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா? அரசாங்கத்து பேரில் கோவம் இருந்தால் கூட ஆர்என் ரவி பண்ணுறது பார்த்த உடனே ஒழிச்சுலண்டா உன்னன்னு பார்ப்போம். நீ எங்கள் சட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ற, மீதி எல்லாமே போயிடும் நம்ம நாட்டோட இதோட. அதே மாதிரி இப்போ தேர்தல் வரும்போது ஜிஆர் சாமிநாதனுடைய இந்த செயல் திமுகவுக்கு அனுகூலமானது என்பது என் கருத்து. அவர் தெரிஞ்சு செய்தாரா தெரியாமல் செஞ்சாரான்றது இல்லை, இந்த அனுகூல சத்ரு. இதை கேட்டால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த தீர்ப்பினால இன்னைக்கு தொடர்ந்து இப்போ அந்த இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு இல்லையா? 107 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே பார்லிமெண்ட்டில் விவாதம் நடக்கிறது, பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது. அப்போது இந்த இந்த பிரச்சனையை இந்த மாதிரி சொன்னதுக்காக அவருக்கு அவங்க நன்றி சொல்லணும். இப்போ இந்த இவரை பற்றி சொல்கிறதுக்கு அவர் ஐயா கூட பேசுவார், ஆசிரியர் நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே கரூரை சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கு அடுத்து இப்போ 3 கேஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, திண்டுக்கல், அப்புறம் கன்னியாகுமரி. அதை பற்றி ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்கிறேன். அடுத்து அவர் மாரிதாஸ் வழக்கு. மாரிதாஸை பற்றி அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. மாரிதாஸ் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் யூடியூபர் யாரும் இல்லைன்னு எழுதுறாரு இல்லைங்க, நான் சொல்றதை படிச்சு பாருங்க. என்ன அந்த 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 எஃப்ஐஆர் போடுறாங்க. நான் டிஎம்கே போடலாமா, ஜேர்னலிஸ்டா, அதெல்லாம் கேட்கல. நான் சின்ன விஷயம் தான். எஃப்ஐஆரை ஏற்று போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஜிஆர் சாமிநாதனுக்கு இருக்குது. அதில் ஒன்றும் இல்லைல்ல, அதாவது ஒரு நீதிபதிக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணோம், அது எதுலையுமே இந்த 3 வழக்கில் எல்லா வழக்கிலையும் அவர் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டார். என்னென்னா நோட்டீஸே கொடுத்து அரசாங்கத்தோட பதில் கேட்டு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அப்படி தான் செய்யணும். அவர் ஒரு வாரம் கூட இல்லை, 4 நாளில் டைரெக்டாக கோஷ் பண்ணிடுறார்.
உச்ச நீதிமன்றம் அதே வேகத்தில் அது சுவாமிநாதன் ஆர்டர் ரத்து பண்ணிடுது. ஐயா நீ இவ்வளோ வேகம் எல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. இந்த இல்லையே நமக்குள்ளார இந்த உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் ஆட்சேபனைகள் இருந்தால் நான் சொன்னல 80% உயர் சாதியினர். இன்னும் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். 2014 அப்புறம் உயர் சாதியினரின் சனாதனிகள் என்பது புதிய போக்கு. ஆமாம், நான் சொல்ல இது கூட பேராசிரியர் மோகன் கோபால் புள்ளி விவரங்களுடன் சொல்லியிருக்கார். இப்போ 2014 அப்புறம் உயர் சாதியினர் சனாதனிகள் என்பவர்கள் எப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க? உச்ச நீதிமன்றம் கணக்கு சொல்றாருங்க. 15 பேரோ நம்ம சொல்றாரு ஆயிருக்காங்க. அதில் 7 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, இன்னும் 8 பேர் இருக்காங்க இது சொல்றாரு. அப்போ இந்த அவர் தொடர்ந்து மாரிதாஸ், அப்புறம் லாவண்யா ஒரு ஸ்கூல் பொண்ணு, அது அது இறந்து போகிறது. அதுக்காக அது ஒரு கிறிஸ்துவ பள்ளி, அந்த ஊர் இருக்க இடம் மைக்கேல்பட்டி. அந்த தீர்ப்பை படித்து பாருங்க. மைக்கேல்பட்டி என்று தமிழ்நாட்டில் ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. டேய், அந்த ஊரில் அவன் தான் பள்ளிக்கூடம் வச்சா, நீ வச்சியா? இல்லைங்க, நான் உண்மையில் கேட்குறேன். நான் வந்து கிறிஸ்டியன், நான் பிறந்ததே கிறிஸ்டியன் மிஷினரி ஹாஸ்பிட்டலில் தான் 54. அவன் தான் வச்சான். இன்னைக்கு வேற யாரும் வைக்கல. அப்போது அதை பற்றி அவர் பேசுகிறார். அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாஸ்டர் வழக்கு. அந்த பாஸ்டர் வழக்கில் பாஸ்டர் பேரில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, கோஷ் பண்ண சொல்கிறாங்க, மாட்டேன்றார். அது மாரிதாஸுக்கு பண்ணுறாரு, இவருக்கு பண்ணல. இவருக்கு ரெண்டுத்துக்குமே அதிகாரம் இருக்குது. என்னை வந்து அந்த பாஸ்டர் வழக்கில் அதை வந்து அவர் எஃப்ஐஆரை கோஷ் பண்ண மறுத்தது தப்புன்னு நான் சொல்லலை, தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அதில் அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்துக்களை சொன்னால் ஒத்துப்பாரு, கிரிப்டோ கிறிஸ்டியன்றார். கிரிப்டோ கரன்சி தெரியும்ல, கிரிப்டோ கிறிஸ்டியன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. அப்புறம் சொல்றாரு, அது என்ன கான்ஸ்டியூஷனில் ஓத்து எடுத்திருக்காரு, தனிப்பட்ட முறையில் நபர்கள் மதம் மாறலாம், கும்பலாக மாறக்கூடாதுன்னு எழுதுறாரு. எங்க அவர் பேரே சொல்றாரு, ரகுமான் கான், அவர் என்ன இசையமைப்பாளர், அதே பேரை சொல்லி இவங்கெல்லாம் மாறலாம். ஆனால் கும்பலா ஏன் எங்க இருக்கு? அம்பேத்கர் லட்சக்கணக்கில் கூட்டி தான் மதம் மாறினார் 1956. அரசமைப்பு சட்டத்தில் எங்க இருக்கு மதம் கூட்டுதலாக கும்பலாக போய் பார்க்க? இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் ஏதோ ஒரு புத்த மதத்துக்கு மாறிக்கிறோன்னா என்ன தப்பு? பேச்சுக்காக சொல்கிறேன். நமக்கு இப்போ எந்த மதமுமே எனக்கு நிறுவனம் ஆகிவிட்டதாக கருதுகிறேன், நான் பேச்சுக்காக. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதற்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் வழக்கில். நான் ஸ்மார்த்த பிராமின்ன்றாரு. என்னப்பா அது? நான் ஸ்மார்த்த பிராமணன். அநேகம் தீர்ப்புலேயே அதை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் சொன்னது வந்து உறுதி. அதில் அதுக்கு அடுத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவருடைய ஒரு ஃபேமஸான வீடியோ சமீபத்தில் பேசுனது, வேதம் படித்தவன் குற்றம் பண்ண மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். இல்லைங்க, அவர் சொல்கிறாரு. அதில் இன்னொன்று முக்கியமானது என்ன தெரியுங்களா? ஒரு நீதிபதி சொல்கிறதுல என்ன ஆட்சேபனைன்னா, அந்த வேதம் படித்த அந்த என்னது அந்த பிராமண உடை உடுத்திக்கிட்டு இருக்காரு, குடிமை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதை பார்த்த மேஜிஸ்ட்ரேட் அவர் பிராமின்றதுனால 18 மாதம் தண்டனை கொடுத்தாருன்றாரு. இது ரைட்டா? இது நீ மட்டும் சொல்லுவியா? இப்போ நம்ம பேரில் என்ன சொல்கிறாங்க? பார்ப்பனர் சொல்கிறீங்கன்றாங்கல்ல. நாம் சொல்கிற ஃபேக்டை சொல்கிறோங்க. இப்போ RS பாரதி அவர்கள் கூட சொன்னார் 2011 கலைஞர் போனப்ப, இன்று தமிழ்நாட்டில், இன்று பெரியார் மண்ணில், இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்து ஹைகோர்ட் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், தென் மாநிலங்களில் பெரும்பாலமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர், இவங்க 3 பேரும் சேர்ந்ததை விட அவங்க அதிகமாக இருக்காங்க. அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீதி இடத்தெல்லாம் பாட்னா, அலகாபாத் அங்கெல்லாம் போனால் எல்லாம் அவங்க தான். இங்கேயே இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நான் சொல்கிற கணக்கை போட்டு பார்த்துங்க. பேரெல்லாம் சொல்ல என்னால் பேரை சொல்ல முடியும் யார் யாருன்ட்டு. அதில் இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 7 பேரோ 9 பேரை ரெக்கமெண்ட் ஆச்சு. அதில் 7 பேரில் 5 பேரை பிராமண வழக்கறிஞர்களை பரிந்துரை பண்ணி அது பிரச்சனையாகி திரும்பி வந்திருக்கு.
அப்போ நான் ஐயாவோட ஆசிரியரை கேட்டுக்கிறேன், அப்படியெல்லாம் இருந்தானா நீங்கள் அப்போ சந்துருக்கர் காலத்தில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் போராட்டம் நடத்தினீர்கள், இப்போதும் போராட்டம் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு உரிமை இருக்கு. ஏன் இதை அவங்களுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியே சொல்லுது. அதாவது எல்லாருக்கும் பிரதித்துவம் வேணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறாங்க. இப்போது இறுதியாக நம்ம இந்த வழக்குக்கு வந்துடுவோங்க, நேராக அதை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. என்னென்னா திருப்பரங்குன்றம் இப்போ நான் சொன்னல, அவருடைய என்னென்ன இறுதி நாள் தீர்ப்பு சொல்லுவார். இப்போ அவர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் HRNC போர்ட்போலியோ எங்கே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எப்போ இறுதி நாள்? ஒர்க்கிங் டே எதுக்கு லாஸ்ட் டே? என்ன வக்கீல்லாம் இருக்கீங்க, நவம்பர் 28, 29 சனி, 30 ஞாயிறு, 1ஆம் தேதியிலிருந்து இவர் ஜட்ஜி கிடையாது போர்ட்போலியோவுக்கு. அதனால் திருப்பரங்குன்ற கேஸை 28ஆம் தேதி இன்னைக்கு ஆர்டர் சர்வ் பண்ணுறார். அதை ஆர்டர் சர்வ் பண்ணிட்டு அவர் தீர்ப்பு சொல்லலாம். அந்த திருப்பரங்குன்றம் வழக்கு மொத்தம் ராம ரவிக்குமார் உட்பட 4 வழக்கு, 5 வழக்கு. அதில் 5வது வழக்கு வழக்கமாக தீபம் ஏற்றும் இடத்தில் ஏற்றணுன்ற வழக்கு. அதை விட்டு அது நம்ம தரப்புல கொண்டது. அந்த 4 வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஏற்றணும், இங்கே தர்கா பக்கத்தில் ஏற்றணும், இருக்கிற இடம்லாம் இல்லை, தர்கா பக்கத்தில் ஏற்றணும். நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த வழக்கில் முதல்ல என்னன்னா, அந்த கோரிக்கை வைக்கிறோன்னா, அந்த கோரிக்கை ரிட் ஆஃப் மேண்டமஸ்பாங்க. உயர்நீதிமன்றத்தில் போய் கட்டளை, ஐயா நான் அதிகாரிகிட்ட மனு கொடுத்தேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், கோயிலுக்கு மனு கொடுத்தேன், அந்த கோயில் நிர்வாகம் சட்டப்படியான எனது உரிமையை ஏற்க மறுத்து விட்டது. நான் கொடுத்து இப்போ 1 மாதம் ஆச்சு, இப்போது கார்த்திகை தீபம் வரப்போகுது, எனவே நீங்கள் உத்தரவு போடுங்க, சட்டப்படி எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் 2 டிவிஷன் பெஞ்சில் சட்டப்படி உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த விவாதத்துக்குள்ளே போகலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அரசு பாண்டி என்றவர் 17/11/2025 அன்று தான் மனு கொடுக்கிறார். எங்க கோயிலுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் 17/11/2025. நீங்களாம் பாருங்க, ஹைகோர்ட்டில் ரிட்டு 17/11/2025 போடுறார். இதெல்லாம் நான் டேட்டாவோட சொல்கிறேன், உறுதியாக பார்த்துக்கலாம். நீங்களாம் ரிட்டு போட்டால் அன்னைக்கு நம்பர் ஆகுதா? இது அன்னைக்கே நம்பர் ஆச்சு 17/11. அடுத்து இன்னொரு ரிட் பெட்டிஷனர் பரமசிவம், அவர் 16ஆம் தேதி ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியாது. நான் சொல்கிறது 16ன்றது அவங்க கொடுத்த மனுவில் இருக்கக்கூடிய தேதி. அவங்க 17 கூட அனுப்பிச்சிருக்கலாம். 18ஆம் தேதி அவர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறார். அது 18ஆம் தேதியே நம்பர் ஆகுது. அடுத்து 3ஆம் நபர் கார்த்திகேயன், அவர் 19/11/2025 தாக்கல் செய்கிறார். மனு கொடுக்குறாரு 19, 21 அன்னைக்கு ரிட்டு தாக்கல் பண்ணுறாரு, 21 நம்பர் ஆகுது. அப்போ இதுவும் ராம் ரவிக்குமார் போட்டதும் 4 வழக்கும் கடைசி 1 வாரம் 10 நாட்களில் விசாரணைக்கு வருது. இந்த விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மொத்தம் 11 ரெஸ்பாண்டன்ட் எதிரிகள் இந்த வழக்கில் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக சேர்றாங்க. நம்மங்க அர்ச்சகர், பார்ப்பனர் அல்லாதார் சங்க தலைவர் ரங்கநாதன் சேர்றாரு. அதே மாதிரி அது வழக்கு வாதாடும் போது ரங்கநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, அப்பா அவர் கேட்கிறாரு, தர்காவுக்கு நீ வரலையான்னு கேட்கிறாரு. யாரு? ஜட்ஜு. இல்லை தர்காவுக்கு வரலைங்க, நான் ரங்கநாதனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. ஆர்கியூ பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த கல்யாண சுந்தரம் வழக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இன்னொரு குறையாக தர்காவை ஒரு கட்சியாக சேர்க்காமல் ரிட்டு போடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவங்க பாதிக்கப்படுற பார்ட்டி அவங்க பக்கத்தில் இருந்து. அதுக்கு அப்புறம் தர்காவை சேர்க்கிறார். ஏங்க புரியுதுங்களா? இருக்கிறதே கடைசி 7 நாள் 8 நாள் இடையில தர்கா சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் வக்கீல் வச்சுக்கணும், பேப்பரை படிக்கணும். அப்போது அதுக்கு அடுத்து என்ன ஆகுது,
27ஆம் தேதி இன்னைக்கு வக்போட சேர்க்கிறார். 27 சேர்த்துட்டு 28ஆம் தேதி காலைல வக்போட வக்கீல் வந்து ஐயா எனக்கு ஒரு பேப்பர் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு ஆர்டர்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறாரு. அப்போ இதுதான் இது முறையான்றது தான். நான் என்ன கேட்கணுங்க, அவர் இந்த 4 பேர்கிட்ட என்ன கேட்கணும்? நான் நீங்க போன கார்த்திகை தீபத்துக்கு அடுத்து இந்த கார்த்திகை தீபம் 12 மாசம் இருக்கு, ஏன்டா நீங்க 10 நாளுக்கு முன்னாடி வரீங்க? நீங்க கேட்கறது ஒரு புது கோரிக்கையா இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய முருகன் கோயில் நான் தீபம் ஏற்ற மாட்டேன்றான்னு வச்சுங்களேன், அப்போ கேட்கலாம் ஐயா எங்க உரிமை மத உரிமை போச்சு அப்படின்ட்டு. அவன் ஏத்தலாம், அந்த இடம் இல்லை இந்த இடத்துல ஏத்துன்னு கேட்குற. அப்போ இந்த முதலாக கேட்குற, ஏற்கனவே 2 தீர்ப்பு வேற இருக்கு, அதனால நீ நிதானமாக விசாரிக்கிறேன் எல்லா நீதிபதியை தான் அதான் செய்வாங்க. இவர் என்ன அவசரமாக 28ஆம் தேதி ரிசர்வ் பண்ணி 1ஆம் தேதி ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர்? நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன ஆர்டர், கோயில் நிர்வாகம் ஏற்றணும், இவங்க தமிழ்நாடு அதை கமிஷன் ஆஃப் போலீஸ் இது பண்ணணுன்ட்டு இது உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. 3ஆம் தேதி ஏற்றுறாங்களா? 3ஆம் தேதி நீ மதியானமே கண்டெம்ட் போட்டுறான், எப்படின்னு தெரியாது அவனுக்கு, அப்போ என்னன்னு தெரியாது, கண்டெம்ட்டை போடுறான், கண்டெம்ட் நம்பர் ஆகுது. 3ஆம் தேதி போடுற கண்டெம்ட்டும் நம்பர் ஆகிறது. அந்த 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 நம்பர்லாம் சொல்ல வேணாம், 3594 கண்டெம்ட் பெட்டிஷன் நம்பர் 3594 ராம ரவிக்குமார் ஆமாம் போடுறது. அதை நம்பர் ஆகி 5 மணிக்கு எடுக்கிறாங்க. 5 மணிக்கு சொல்றாரு ஐயா ப்ரீ மெச்சூர்ன்றாரு நம்ம அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன். எங்க 6 மணிக்கு தான் கேட்டேன், சரிப்பா நான் 6 மணிக்கு எடுக்கிறேன்ட்டு 6:05 உத்தரவு போடுறாரு. நான் என்ன சொல்றேன், கண்டெம்ட்ல அவர் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் சிவில் கண்டெம்ட்னு பேர். கிரிமினல் கண்டெம்ட்னா எது தெரியுங்களா? கிரிமினல் கண்டெம்ட்னா கவாயின் பேரில் செருப்படிச்சான் பாருங்க, அதுதான் கிரிமினல் கண்டெம்ட். உடனே கைது செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். உத்தரவை அமுல்படுத்தலைன்னா அதுக்கு பேர் சிவில் கண்டெம்ட். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் 4 வாரம் 1 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், அவர் வந்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி பண்ண, அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணி ஒரு நமக்கு எப்போ அவரை வர சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறது வேற. ஆனால் கிரிமினல் இந்த கண்டெம்ட் நடவடிக்கை என்பது ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுத்தாதான் தொடங்கும், இல்லைன்னா அது வரையில் நம்ம உண்மையில் நல்ல வக்கீல் இதெல்லாம் திறமையோடு இருந்தால் சொல்லலாம், அதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு வரலப்பான்னு சொல்லலாம். ஏன்னா சட்டத்தில் இருக்கிறதாதான், நீ வான்றப்ப நான் வரணுமா என்ன, எனக்கு வேலை இருக்குல்ல, நீ கண்டெம்ட் நோட்டீஸ் கொடு, ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கூட பதில் சொல்கிறேன்ட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மதியானம் போடுறாங்க, 6 மணிக்கு 6:05 கண்டெம்ட்டில் உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு தான் நான் சொன்ன உத்தரவு. என்ன, இந்த மனுதாரர் ராம் ரவிக்குமாரே போய் ஏற்றலாம், அதான் நான் கேட்டேன், அது ஆகமத்துக்கு விரோதம் இல்லையா, அவர் 10 பேர் போய் ஏற்றலாம் சிஎஸ் போட. அப்போது இவங்க என்ன நடந்து 3ஆம் தேதி போகிறாங்க, சிஎஸ் கூட போகிறாங்க. அன்னைக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இப்போ அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் 163. அதனால் அது பார்க்கலாம், 144 தடை உத்தரவை நம்ம சொல்லலாம். தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது, அவங்க சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வரக்கூடாதுன்றாங்க. சிஎஸ்எஃப் திரும்பிடுறான். உடனே டெய்லி எங்க நீங்கள் பாருங்கள், 1ஆம் தேதி அது 2ஆம் தேதி தான் என்னன்னு சொல்கிறேன், இது 3ஆம் தேதி 4ஆம் தேதி நீங்கள் மீண்டும் கண்டெம்ட்டை போடுறாரு. எதுக்கு? கம்ப்ளைன்ஸா. தீபம் ஏத்தாட்டி அவர் தூங்க மாட்டார். 4ஆம் தேதி இன்னைக்கு போட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த 144 ஆர்டர் ரத்து பண்ணுறாரு. நீதிபதி இப்படி 144 ஆர்டரை ரத்து பண்ண முடியுமான்னு எனக்கு கேள்வி. அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. இவர் சொல்றாரு என் ஆர்டரை ஓவர் ரீச் பண்றதுக்குன்னு சொல்றாரு. அப்படி எதனா ஒரு காரணம் இருக்கட்டங்க, ஒரு 144 உத்தரவு இருக்கிறது, அதை ரத்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் தேவையில்லையா? அதில் அரசாங்க கருத்தை, கலெக்டரோட கருத்தை கேட்க வேண்டாமா, அவர் பதில் போட வேண்டாமா? அப்போ யாருக்குமே தெரியாது. 4ஆம் தேதி இன்னைக்கு கமிஷனர் சொல்றாரு ஐயா அன்னைக்கு இந்த மாதிரி 144 இருக்கு, அதனால எங்களால் போய் பண்ண, அதான பிரச்சனை, 144 ரத்து பண்ற, இன்னைக்கு போ, நேற்று சிஎஸ்எஃப் இன்னைக்கு நீ போ அப்படின்றாரு. என்ன இது என்ன, நான் என்னன்னா உங்களுக்கே தோணும் இதை இம்பீச்மெண்ட் எப்படிரா இதெல்லாம் என்னன்ட்டு. என்ன கேட்டால் இது வந்து அரசியல் முடிவு, அதை போகிறதுல ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய சொல்யூஷன் 2 தீர்வு. ஒன்று, அவரை வெளியூருக்கு மாற்றிடுறது ஈஸி.
இந்த தீர்வு எல்லாமே. ஏங்க இம்பீச்மெண்ட் நாள் ஆகும். அவர் சுப்ரீம் கோர்ட் வேற போறாரு. ஏங்க நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, அவங்களுக்கு இருக்கு, அவங்க தலையில பிறந்தவங்க. அதனால அவரு இல்லை இன்னும் 5 ஆண்டு இருக்காரு. இன்னும் அவர் உச்ச நீதிமன்றம் போவார். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் போவாங்க அந்த இதுலேருந்து. போட்டோம், அது அவங்களுக்கு உரிமை இருக்கு, போகிறாங்க. அப்போ இங்கே அவர் அதுக்கு நல்லது கூட. போயிட்டா இதுக்கு தடை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இல்லை நாளைக்கு அங்கே இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது ஒரு காரணமாக வச்சு காலி பண்ணலாம். இவருக்கு அவருக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். அவரு இல்லை, அவருக்கு போட்டியே அவங்களே இருக்காம பாருங்க, அவன் இதை போட்டு காலி பண்ணுவான். இல்லை சீரியஸாக சொல்கிறேன் நான். 2 தலைமை நீதிபதி இந்த வழக்குகள் இருக்கு பாருங்க, இந்த திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி வழக்குகளை வேற நீதிபதிக்கு மாற்றலாம். சரி, மாற்றுவதற்கு இதுக்கு முன் உதாரணம் இருக்கிறதா? இருக்குங்க. பிரேமானந்தா வழக்கில் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாக இருந்த பானுமதி வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கும் பேரில் பிரேமானந்தா அப்பீல் போடுறாரு. அது ஒரு அமர்வின் முன்னால் வருகிறது. வழக்குரைஞர் வைகை, சுதாராமலிங்கம்லாம் சொல்கிறாங்க, இந்த பெஞ்சில் நியாயம் கிடைக்காது, வேறு பெஞ்சுக்கு மாற்றுன்றாங்க. இந்த என்ன கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணால் அதுக்கு வேறு எந்த நமக்கு கிடைக்கிற தகவலை வச்சு தான் போட்டாங்க. இப்போ நமக்கு ஆதாரத்தோடு சொல்கிறோம், அதை வச்சுக்கிட்டு மாற்றினார் லிபரால் வேறு பெஞ்சுக்கு. அப்போது அந்த நீதிபதியை கமெண்ட் அடித்தார், மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்ஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வழக்கறிஞர்களான்ட்டு. அப்போ இருக்கு. 2வது உதாரணம், என் நண்பர் கிருபாகரன். அவர் வந்து நல்ல மனிதர், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கண்டெம்லாம் பண்ணுவோம். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன இது என்னன்னா, என்ன சொல்லுவார், இந்த கலெக்டர் அல்லது இந்த ஹெல்மெட் கேஸ்லாம் செக்ரட்டரி, இந்த மாதிரி எதானா டெய்லி ஒரு வழக்கில், பொது நலன் வழக்கில் இந்த ரிப்போர்ட்டை கூட அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பார். அப்போ அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இதை தாண்டி அவர் பண்ணதில்லை, ரிப்போர்ட் தான் கொடுக்க சொல்லுவார். யாரும் இந்த மாதிரி வா மிரட்டல் ஜெயிலுக்கு போயிட்டு வரல மிரட்டினதில்லை. அவருக்கு 2 ஆண்டுகள் தொடர்ந்து மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் பார்க்குற ஜட்ஜாக இருந்தார். குழம்பியிருக்கார், என்னையா என்ன இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், நம்ம இவர் கூட மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பல லட்சம் பல கோடி கொடுக்கட்டும் அவர். அப்படி கூட இல்லை, குறைஞ்சபட்சம் வழக்கம் மாற்றணுன்றதுக்காக நான் என்னுடைய இந்த வாதத்தை சொல்கிறேன். அப்போது என்ன ஆகுது, 3ஆம் தேதி, அது 4ஆம் தேதி, 4ஆம் தேதி இன்னைக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, 4ஆம் தேதி இன்னைக்கு கமிஷனர் வந்து டெப்டி கமிஷனர் அனுப்புகிறாரு. அந்த டெப்டி கமிஷனரை அவர் அதை போய் அமல்படுத்துகிறார், போகலை. அப்போ அவரையும் கண்டெம்ட்ல. இப்போ யாரும் கண்டெம்ட்னா யாருங்க அவர் என்ன கேட்டால், 1ஆம் தேதி உத்தரவை அமுல்படுத்தாதவங்க தான் கண்டெம்ட். அடுத்து வரதெல்லாம் கிடையாது. யாரும் கோயிலையும் கமிஷனர் மேலே அவங்க சொல்ல, அது கூட 1 மாதம் நோட்டீஸ் கொடுத்து சொல்லணும். 1 மாதம் நோட்டீஸ் கொடுத்தா அதுக்குள்ளே அப்பீல் போடலாம், இதெல்லாம் இருக்குது. 1 மாதம் பொறுத்து கூட இன்னும் அவகாசம் கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், இவர் முன்னாடி 100கணக்கான கண்டெம்ட் மனு இருக்கிறது இவர்கிட்டவே. நீதிபதி சாமிநாதன் முன்னாடியே 100கணக்கான கண்டெம்ட் மனு இருக்கிறது. அந்த மனுக்களை இப்படி தான் அவர் விசாரிக்கிறாரா? என்ன சொல்கிறாங்க எல்லாரும் எங்க வக்கீல கேளுங்க, இந்த கண்டெம்ட்ல வந்தா ஐயா நாங்கள் அப்பீல் போட்டிருக்கோம். எஸ், இட் இஸ் ஸ்டேட்டட் அப்பீல் இஸ் ஃபைல்டு அட்ஜார்ன்ட் பை a week. அப்பீல் போட்டங்க, நம்பர் எஸ்ஆர் நம்பர் தான் இருக்குன்னு, நம்பர் ஆகலை, அட்ஜார்ன்ட் பை another 2 weeks. இப்போ நம்பர் ஆயிடுதுங்க, லிஸ்ட் ஆகலை, another week. அப்பீல் அட்மிட் ஆயிடுதுங்க, இன்னும் ஸ்டே இல்லை, அப்பீல் பெண்டிங், போஸ்ட் த கண்டெம்ட் ஆஃப்டர் டிஸ்போசல் ஆஃப் அப்பீல். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸ் எப்படின்னு கேட்குறேன் இல்லையா? இப்போ ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு பென்ஷன் தரலைங்க, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, 5 வருஷமா இருக்குங்க, இன்னைக்கே பென்ஷன் கொடுன்னு சொல்லியிருக்காரா? அப்போது இதான் அவருடைய. இப்போ 4ஆம் தேதி அடுத்து அது நடக்கக்கூடிய, அது 4ஆம் தேதி நடக்குது. 4ஆம் தேதிக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு, 5ஆம் தேதி இன்னைக்கு, 4ஆம் தேதி இன்னொரு சம்பவம் சொல்லணும். டெம்பிள் சொல்கிறாங்க 3ஆம் தேதியோட கார்த்திகை முடிஞ்சு போச்சு, இதோட அடுத்த வருஷம் தான். ஜட்ஜு சொல்கிறாரு 4ஆம் தேதி போய் ஏற்றுன்றாரு. கோயில் சொல்கிறாங்க இல்லை இல்லை, எங்கள் கோயிலோட ரிச்சுவல் 3ஆம் தேதி தான். நம்ம வீட்டில் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஏற்றலாம்.
அதுக்கு அடுத்து அந்த வழக்கை வந்து 9ஆம் தேதி போடுறாரு. 9ஆம் தேதி போட்டு 9ஆம் தேதி அதான் முந்தா நாள் எதை 4ஆம் தேதி போட்டது 5ஆம் தேதி போடுறாரு. 5ஆம் தேதி இன்னைக்கு 1ஆம் தேதி ஆர்டர் பேரில் அப்பீல் போடுறாங்க. எங்க அங்கே பெஞ்சில் அப்பீல் போடுறாங்க. அதுக்கு இடையில கண்டெம்ட் பேர்லையும் அப்பீல் போடுறாங்க. அதுக்குள்ள நான் வரல. அது கண்டெம்ட் அப்பீலை வந்து தள்ளுபடி பண்றாரு. ஆனால் அப்பீல் போடுறாங்க. 1ஆம் தேதி ஆர்டர் பேரில் அப்பீல் போடுறாங்க. அந்த அப்பீலுக்கு டெல்லியிலேருந்து அபிஷேக் மனு சிங்வி வராரு. அப்போ ஜட்ஜி சொல்றாரு, அப்போ இன்னும் எதுவும் அப்பீல் இருக்கு? ஆமாம் போடுறோம், நிறைய அப்பீல் இருக்கு. சரி நான் 12ஆம் தேதி போடுறேன்றார் அப்பீல. இவர் கண்டெம்ட் 9ஆம் தேதி போடுறாரு. ஏன்னா இவருக்கு 5ஆம் தேதி அப்பீல் வருதுன்ற தொட்டு 9ஆம் தேதி போடுறாரு. என்னைக்கு அப்பீல் வந்து தள்ளி வைப்பாங்கன்னு தெரியாது. அப்போ 9ஆம் தேதி என்ன பண்ணணும்? அப்பீல் இஸ் போஸ்டட் 12th, therefore போஸ்ட் ஆன் 13th போடணும். ஆனால் 9ஆம் தேதி எடுத்து 2 முக்கியமான ஆர்டர் போடுறாருங்க. ஒன்று சீஃப் செக்ரட்டரியும் அடிஷ்னல் டிஜிபியும் 17ஆம் தேதி இவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜராகணுன்றார். அப்போ இந்த அரசு செயல்படுமா? பேரலைஸ் பண்ணுறது இல்லையா? இது முடக்குவது இல்லையா? கலெக்டர் வரணும், கமிஷனர் வரணும், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஏன் இதை போடுறதுல என்ன நியாயம் இருக்கிறது என்ன கேட்குறேன். ஏன் இப்போ சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபியும் அதை பற்றி நான் சொல்ல போகிறதான். திண்டுக்கல்லையும் 9ஆம் தேதி வடக்கில் திண்டுக்கல்லையும் கன்னியாகுமரி சேர்த்துடுறாரு. அதில் இன்னொன்று 9ஆம் தேதி வழக்கில் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா ஹோம் செக்ரட்டரியை சேர்க்கிறார். ஹோம் செக்ரட்டரியை கட்சியாகவே சேர்க்கிறாரு. சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபி கட்சி கிடையாது. ஹோம் செக்ரட்டரியை டெல்லி யூனியன் ஹோம் செக்ரட்டரியை, மத்திய அரசினுடைய ஹோம் செக்ரட்டரியை ஒரு ரெஸ்பாண்டண்டாக சேர்க்கிறாரு. அது கரெக்டாக சொல்கிறாங்க. ஹோம் செக்ரட்டரி நம்ம தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி நினச்சிடாதீங்க. அதில் சேர்க்கறது கூட என்ன தெரியுங்களா? இதில் இந்த ரிட் மனுவில் இப்போ ஒரு சிவில் வழக்கில் இல்லை கிரிமினல் வழக்கில் எந்த கட்சியும் கோர்ட் சேர்க்க முடியாது. மனு போட்டு தான் சேர்க்கலாம். ரிட் மனுவில் மட்டும் நீதிபதி சேர்க்கலாம், சூமோட்டோவாக சேர்க்கலாம். ஆனால் இவர் சூமோட்டோவாக சேர்க்கல. சூமோட்டோவாக சேர்த்துருந்தாருன்னா வேற 9/12/2025 10/21 ராம்குமார் ஆசைப்பட்டார். ரவிக்குமார், the petitioner herein want to implead the Union Home Secretary, hence he is impleaded. என்னப்பா இது, என்ன இது, நீங்களே சொல்லுங்க. உங்க முன்னாடி தான் கேட்குறோம். இப்படி ஒரு எதுக்காக போடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சார் லா அண்ட் ஆர்டர் வந்து அவர் இது கிடையாது. என் கருத்து யூனியன் ஹோம் செக்ரட்டரி சிஏஎஸ்எஃப் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவார். சிஏஎஸ்எஃப் நான் எந்த வேலைக்கும் அனுப்பலாம் அவர் நியாயப்படுத்துறதுக்கு என் கருத்தாக இருக்கிறது. இப்படி வேற ஒன்றும் அவர் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்னர் ஒன்றா இங்கே மெஷினரி ஃபெயில்டு லா அண்ட் ஆர்டர்லாம் சொல்லலாம். ஜட்ஜுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ இவர் சொல்றதுக்கானது வந்து இதுதான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த அளவில் தான் இப்போ கேஸ் இருக்கு. இப்போ அவர் வந்து 9ஆம் தேதி போட்டு வழக்கு 17 போட்டிருக்காரு. 17 சீஃப் செக்ரட்டரி அவர் கட்சி இல்லைனாலும் ஆஜராகணுன்றாரு. இதுக்கு முன்னாடி இதுக்கு கமிஷனரு, கலெக்டரு, கோயில் எல்லாரையும் இவங்க டெய்லி இங்கே கோர்ட்டு தான் அவங்களுக்கு, வேற வேலையே பண்ண வேண்டாம். மழை பெஞ்சா நல்ல காலம் மழை அது ஒன்று நின்று போச்சு. ஆனால் அது நடக்குது. அப்புறம் இன்னொரு வழக்கு என்ன? அது திண்டுக்கல் வழக்கு. திண்டுக்கல் வழக்கு வந்து 2ஆம் தேதி 28ஆம் தேதி அதை ரிசர்வ் பண்ணுறாரு. இதே 28 அதுவும் அப்போ தான் தாக்கல், அதுவும் 20ஆம் தேதி தான் தாக்கல் பண்ணப்படுது. ஏன்னா அந்த WP நம்பர் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் யார் அதை தாக்கல் பண்ணுறது. அதை தாக்கல் பண்ணுற நபர் வந்து ஒரு தனி நபர், சித்தன் பால்ராஜ் என்றவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில், அந்த கிராமத்தில் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். அது தர்கா மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், ஒரு ஊரில் கிறிஸ்டியன்ஸுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை, ஒரு ஊரில் முஸ்லீமுக்கும் இந்துக்குன்னா நான் சொன்னேன் இவருக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி வருதா? நீ வந்து உடனே இந்த அந்த அந்த அங்கே என்னன்னா அங்கே காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே அவங்க இல்லை. இது வந்து இன்னொரு அவருடைய வார்த்தையிலேயே சொல்லணும்னா இங்கே ஒரு கோயிலே இல்லை, மவுடு கோயில்ன்றாரு. அதுக்கு ஒன்று கோயில் ஸ்ட்ரக்சரே இல்லைன்றார். அவரே ஒத்துக்கிறாரு. கோயில் ஸ்ட்ரக்சரே இல்லை, சிலை இல்லை, அது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கிடம். அதில் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறதுனால அதை வந்து தாசில்தார் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு வந்து 7/9/2025 உத்தரவு போட்டு இதை வந்து
இந்த இந்த பகுதிக்குள்ள யாரும் பிரவேசிக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு ரத்து பண்ணால தாசில்தாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்போ இதுக்கு இடையில அவர் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் அங்க கார்த்திகை தீபம்லாம் ஏத்துறது கிடையாது. ஊர்க்காரங்களும் வரல. ஊர்க்காரங்க போடுறதுன்னா சிவில் கோர்ட்ல தான் போடணும். எப்படி போடணும்னா அப்பதான் ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில் சூட்டு போடுவாங்க. அதுக்கு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து பண்ணணும். அப்போ இந்த இந்த வழக்கை என்ன பண்றாரு, 2ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. அது 1ஆம் தேதி போடுறார, இதை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போடுறாரு. 28ஆம் தேதி ரிசர்வ் பண்ணி 2ஆம் தேதி, 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போர்ட்போலியோ இல்லை, ரிசர்வ் பண்ண தொட்டு அவர் போடலாம். 2ஆம் தேதி போட்டு 3ஆம் தேதி அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும். எதை அங்கே ஏற்கனவே புதர் இருக்கிற புதரை சுத்தம் செய்து அங்கே ஏற்றணுன்றாங்க. அங்கே என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2ஆம் தேதி 144 போட்டுறாரு. இவர் தீர்ப்புக்கு முன்னாடியே போட்டுறாரு. இவர் இப்படி தீர்ப்பு சொல்வார் அவருக்கு தெரியாது. 2வது இந்த கலெக்டரும் எஸ்பியும் இந்த வழக்கில் எதிரிகள் இல்லை. யார் யாருன்னா அந்த அந்த வழக்கில் வந்து மீதி பேர் தான் எதிரிகள். அங்கே பேர் என்ன, தாசில்தார், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, இவங்கெல்லாம் தான். கலெக்டரும் இல்லை, எஸ்பியும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, 3ஆம் தேதி இன்னைக்கு 1 மணிக்கு கண்டெம்ட், இது இங்கேயும் கண்டெம்ட் அவன் போடுறான். அந்த கண்டெம்ட் உடனே 3 மணிக்கு 1 மணிக்கு எடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. 3:15 மணிக்கு நேரில் கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராகணும். இந்த ஆர்டர் எடுத்துட்டு போய் ஒரு வக்கீல் கொடுத்து அவன் வரதுக்கு எப்படிங்க அப்படின்னா இந்த அரசு எப்படி செயல்படுன்னு கேட்குறேன். இப்படிலாம் எதனா ஒரு நீதிபதி இப்படி செயல்பட முடியுமான்றது தான் நாங்கள் எல்லாரும் கேட்கறது. 3ஆம் தேதி இன்னைக்கு திண்டுக்கல்ல இப்படி ஒரு உத்தரவு. அவங்க 3:15க்கு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுறாரு. அப்போ அதுக்கப்புறம் 9ஆம் தேதி எடுத்து 3 சேர்த்து ஸ்டாப் பண்ணுறாரு. அடுத்து கன்னியாகுமரி என்ன, கன்னியாகுமரியில் அந்த கிள்ளியூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை என்ற ஒரு இடத்துல அங்கே சர்ச் இருக்குங்க. காலாகாலமாக அங்கே சர்ச் இருக்கிறது. அதில் வந்து 26/11/2025 அவர் உத்தரவு போடுறாரு. அங்கே என்னென்னா அங்கேயும் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, தேர் இஸ் அ சர்ச் லொக்கேட்டட் இன் த விசினிட்டி. இதில் என்ன ஆகுதுன்னா 1981 எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது சர்ச்சுக்கு பக்கத்தில் திடீர் முருகர் தோன்றுகிறார். என்ன திடீர் முருகர், நம்ம திடீர் பிள்ளையார் மாதிரி திடீர் முருகர் தோன்றாரு. எம்ஜிஆர் நல்ல காரியம் பண்றாரு. அப்ப சர்ச்சுக்கு பக்கத்துலலாம் தேவையில்லை, இப்படி வரக்கூடாது, தப்பு, அது தூக்கி போட்டுருன்ற இல்லைங்க. உண்மையில் அது சிலை அகற்றப்பட்டது 81. அது போய் 45 வருஷம் ஆச்சு. இப்போ மீண்டும் வந்து கொண்டு வந்து இப்போ வைக்கிறாங்க. இப்போ ஆகஸ்டில் வைக்கிறான், ஆகஸ்ட் 2025. உடனே 18/8/2025 மனு கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவை நான் தயவு செய்து படிக்கிறேன், இதோட முடிச்சுக்கலாம், இதோட முடிஞ்சு போகுது. என்ன, கிள்ளியூர் வட்டம் பைங்குளம் கிராமம் ஊற்றுக்குடியில் சிஎஸ்ஐ ஆலயம் அமைந்துள்ளது. ஆலய சொத்தின் முன்பு கிழக்கு பக்கம் தொட்டு அருகில் அரசு புறம்போக்கு நிலம் தீர்வை ஏற்படாத தரிசு சர்வே எண் 211 ஆகும். அந்த பகுதியானது பாறைகள் நிறைந்த பகுதி. அதான் அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் இதான் அண்டர்லைன் பண்ணும். திடீரென என சுமார் 1 மாதத்திற்கு முன் சிலையுடன் கூடிய பீடம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக புதுக்கடை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் 1 வார காலத்திற்குள் அரசு புறம்போக்கு நிலத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றி பழைய நிலைக்கு கொண்டு வர புதுக்கடை காவல் ஆய்வாளர் கிள்ளியூர் வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்ற இதில் என்னங்க, இந்த உத்தரவை வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரத்து பண்றார். கலெக்டரோட உத்தரவை என்ன சொல்றாரு, இந்த உத்தரவை போடுறதுக்கு முன்னாடி 2 தரப்பையும் கேட்டிருக்கணும். கலெக்டர் வந்து இந்த சித்தன் பால்ராஜையும் கேட்டிருக்கணும். யார் அங்க இந்த இல்லீகலா சட்டவிரோதம் வச்சார் அவனையும் கேட்டிருக்கணும்ன்றாரு. நான் அவரை கேட்குற கேள்வி ஒன்று தாங்க, நீங்கள் 144 தடை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், கலெக்டருக்கு ஒரு நியாயமா?
கலெக்டர் போடுறதுக்கு சட்டம் ஒழுங்குக்காக போடுறாரு. நீ வந்து என்ன பண்ற, அதை சொல்லி இதை ரத்து பண்ணி சிலையை மறுபடியும் கடைசியாக உத்தரவு போடுறாரு, சிலையை மறுபடியும் நிறுவனம்ட்டு அது மாட்டேன்றாங்க. எங்க அரசு எம்ஜிஆரும் சரி, இதில் எம்ஜிஆரும் ஸ்டாலினும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அது அது என்னுடைய கருத்தை, அதுக்காக வரவேற்கிறோம். அப்போ இந்த மூன்று வழக்குகளையும் சேர்த்து இப்போ வந்து அவர் வந்து இங்கே அரசியல் பண்ணுகிறார். இதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே எனக்கு வந்து இந்த இந்த விஷயத்தில் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் இதில் வந்து இன்னும் துல்லியமான இந்த அரசியல் பிரச்சனைகளை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார். இப்போ 8:15 ஆயிடுது. அதனால் இதை இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த, இதை பற்றிய இந்த விவரங்களை பேசுறதுக்கு கொடுத்த ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.